பெருமாளுக்காக ஒரு 12,000 பேர் உயிர் தியாகம் பண்ண கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிஜ கதை, உண்மையான கதை. வணக்கம், நான் தான் உங்கள் அசோக். திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள், இந்த கோயிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயிலில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் 1323ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானான முகமது பின் துக்ளக் அவர்கள் ஒரு படையோடு ஸ்ரீரங்கம் கோயிலை சூறையிட வந்தாங்க. அந்த நேரம் அங்கிருந்த பக்தர்கள், ஊரில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து சுமார் ஒரு 12,000 பேர் ஒரு செயினா அந்த கோயில் முன்னாடி நின்று உள்ளே வராமல் தடுத்துருக்காங்க. அவங்க இந்த கோயிலேருந்து என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் கருவறையில் இருக்க பெருமாளுக்கு ஒரு சிறு சேதம் கூட வரக்கூடாதுன்னு அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு அழகான செவரி இழுத்து மொத்தமாக கருவறையை மூடிட்டாங்க. வரவங்க கண்ணுக்கு அந்த கருவறை தென்படாத அளவுக்கு அழகாக மறைச்சி மூடினப்போ அப்போ அங்கே டெல்லி சுல்தான் இங்கே இருந்த கருவறை சிலை எங்கன்னு கேட்கும்போது அங்கேருந்த வைணவர்கள் யாருமே எந்த பதிலும் பேசாமல் மௌனமாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 50 உற்சவர் சிலையும் அங்கேருந்த ஆபரணங்கள், நகைகள், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொக்கிஷத்தெல்லாம் கோயிலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 48 ஆண்டுகள் கழித்து தான் அந்த கருவறை திறக்கப்பட்டது. திறக்கும் பொழுது ஒரு அதிசயம் என்னன்னா, 48 ஆண்டுகள் முன்னாடி ஏற்றி வைத்த தீபம் அன்று வரை அணையாமல் இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமும் சிறப்பும் கொண்டதான் நம்ம ஸ்ரீரங்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.